லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் அண்ணா நகர் தொகுதி வேட்பாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பலா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பு. நல்லா இருக்கும். அண்ணா நகர் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி. பரவலான கடுமையான பிரச்சாரத்துக்கு நடுவில் நீங்கள் அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படி இருக்குது உங்கள் தொகுதி பிரச்சார சூழல்லாம்? எப்படி இருக்குது? உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? அதாவது அண்ணா நகர் தொகுதியில் நான் போட்டியிடுவது இது 2வது முறை. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட அண்ணன் எனக்கு வாய்ப்பு வழங்கினார். இந்த முறையும் வழங்கியிருக்கிறார். அண்ணா நகர் தொகுதியை பொறுத்தளவில் இப்போது என்னுடைய பிரச்சார அனுபவத்தின் அடிப்படையில் நான் கணிப்பது மிக அதிகமான வெற்றி வாய்ப்பு இப்போது எங்களுக்கு உருவாகியிருக்கிறது. சில பேர் நினைக்கலாம், திமுக அதிமுக போன்ற பிரம்மாண்டமான கட்டமைப்பு கொண்ட பொருளாதார வசதி கொண்ட கட்சிகள் இருக்கும்போது இவருக்கு எப்படி இப்படி ஒரு நம்பிக்கை வருதுன்னு. அவர் எல்லாமே வெளியிலிருந்து பார்க்குறவங்க. தினம் தினம் பிரச்சார களத்தில் நான் போகும்போது, அதிலும் குறிப்பாக ஒரு 30 வயதை கடந்த பெண்களிடம் பெரும் மாற்றம் இருக்குது. திமுக என்ன அவங்க சாதனை என்ன சொல்லணும்னா, பெண்கள் ஓட்டு தனக்கு கிடைக்கும். என்னென்னா இலவச பஸ்ஸு, இலவசமாக அவங்களுக்கு கொடுக்க மகளிர் உரிமை தொகை, இது மாதிரி பல்வேறு அந்த இலவச திட்டங்கள் பெண்கள் தனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் களத்தில் நான் மிக உறுதியாக சொல்கிறேன், பெண்கள் அதை எந்த விதத்திலையும் ஆதரிக்கவே இல்லை. அவர்கள் அதாவது அது பலனடைந்த பெண்கள் கூட அவருடைய எண்ணம் என்னவா இருக்கிறதுனா, அதை தவிர்த்து மிக அதிகமான மது பழக்கம், மிக அதிகமான அவங்க அதை பற்றி தான் அதிகமாக கவலைப்படுறாங்க. இப்போது நான் என்னுடைய பிரச்சாரம் எப்படி கொண்டு போகிறோன்னா, இந்த மாதிரியான சமூகத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த குறிப்பிட்ட தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மது பழக்கமும் போதை பழக்கமும் அதனுடைய பின்விளைவுகள், பெண்கள் மீது அதிகமான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் தாக்குதல்கள், குடும்ப சீரழிவு எல்லாமே இதனுடைய பின்விளைவுகள் தான். ஆக இந்த இலவசங்கள் எந்த விதத்திலையும் அவர்களை திருப்திப்படுத்தவில்லை. அதை அடிப்படையாக வைத்தான் நான் கூறும் கருத்து, கண்டிப்பாக நான் வெற்றியை நோக்கி தான் பயணம் பெறுகிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்போது திமுக அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பலமுறை வென்றிருக்கிறது. வலுவான ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கட்சி அண்ணா நகர் பொறுத்தவரை. ஆனால் முதலில் அறிவிக்கப்படாமல் எம்எல்ஏ தான் அப்படி என்று தலைமையினாலே சுட்டி காட்டப்பட்டவர் இப்போது எம்எல்ஏவா இருக்கக்கூடிய எம்.கே. மோகனுடைய மகன் கார்த்திக் அந்த தலைமை குடும்பத்தோடு மிக நெருங்கிய உறவு கொண்டவர். நீண்டமாக அவங்களோட தொடர்பு இருக்காரு. மாப்பிள்ளை சாரோட அந்த வியாபார ரீதியான தொடர்பும் அவருக்கு உண்டுன்னு சொல்றாங்க. ஆகவே அவர் அந்த குடும்பத்தினுடைய தலைமை குடும்பத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுடன் மிக மிக நெருக்கமான ஒரு பழக்கம் கொண்டவர். அவர்தான் எம்எல்ஏ வேட்பாளர் என்று பொங்கலுக்கு முன்பே நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டு, அவரும் தொடர்ந்து களத்தில் அண்ணா நகர் தொகுதியினுடைய வேட்பாளராகவே அவர் வேலை பார்த்துட்டு வந்தார். என்னன்னா பொங்கலை ஒட்டி தொகுதியில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 90,000 வாக்காளர்களுக்கு அவர் பொங்கல் பரிசு என்ற போர்வையில் கிட்டத்தட்ட ஒரு 8,000-9,000 ரூபாய் மதிப்புள்ள பண்ட பாத்திரங்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் அளித்தார். அளிக்கும் போதே ஆதாரபூர்வமானதா? ஆதாரபூர்வம். இது எல்லா ஆதாரமும் இருக்கு. அவர் நேரடியாக பொங்கல் அன்று, பொங்கலுக்கு முதல் நாள் பரிசு பொருளை கொடுத்து பெண்களிடம், இந்த முறை நான் தான் போட்டியிடுகிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று முன்னாடியே தனக்கான ஒரு இதை உருவாக்கி வச்சு. ஆனால் ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்ற அந்த அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய உள்கட்சி குழப்பமா இல்லை அது வேறு ஏதாவது அதில் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்றது நமக்கு சொல்ல நம்மளால் அது அவங்க 2 பேரும் தெரிஞ்ச விஷயம். கார்த்தி அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டார். இங்கே மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய சிற்றரசு அண்ணா நகர் தொகுதிக்கு மிக மிக புதியவர். சிற்றரசு அண்ணா நகர் தொகுதிக்கு எந்த அறிமுகம் கிடையாது. அவரை கிட்டத்தட்ட அறிமுகப்படுத்துவதற்கே இவர்கள் இன்னும் இந்த காலங்கள் தேவைப்படுது அவங்களுக்கு. அதோட சேர்த்து கார்த்திகோடைய ஆதரவாளர்கள்லாம் சுணங்கி இருப்பாங்க. இருக்கலாம், கண்டிப்பா.
அவருக்கு என்று அதுவும் அவர் சமூகத்தை சார்ந்த ஆதரவாளர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவர் பெரிய ஏமாற்றம் தானே. ஏன்னா அவர் கடந்த 4-5 மாதமாக கார்த்தி தான் போட்டியிட போகிறார் என்று கடுமையாக வந்து அவர்கள் வந்து களத்தில் வந்து வேலை செய்யும்போது திடீரென்று அவர் மாற்றப்பட்டு வேறு ஒரு தொகுதிக்கு செல்லும்போது கண்டிப்பாக அந்த ஏமாற்றம் இருக்கும். அந்த ஏமாற்றம் தேர்தல் களத்தில் பிரதிபலிக்கும், அது இயற்கை தான். அதுதான் இப்போது வந்து களத்தில் எனக்கு இப்போ திமுக அந்த அவங்களுடைய தேர்தல் களம் என்பது இப்போ வந்து ரொம்ப கலகலத்து போயிருக்கிறது. அவர்களால் வந்து முன்பு இருந்த மாதிரி வந்து வெகு எழுச்சியாக அதாவது அந்த கட்டமைப்போடு தேர்தலை சந்திக்க இயலாமல் தடுமாறுகிறார்கள். அந்த தடுமாற்றம் தனக்கு சாதகமாக மாறும் என்று கோகுலேந்திரா, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய கோகுலேந்திரா அவர்கள் அந்த தடுமாற்றத்தை தனக்கு சாதகமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க வந்து செயல்படுறாங்க. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் ஒவ்வொரு பிரச்சார களத்திலையும் போகும்போது அதுவும் நான் குறிப்பிட்ட சொன்னேன், அதாவது இளைஞர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நான் சொல்லலை. ஏன்னா இளைஞர்களுடைய மிகப்பெரிய வந்து அட்ராக்ஷன் என்னது அண்ணன் சீமான் வரைக்கும், இன்னை வரைக்கும் சீமான் தான். அறிவார்ந்த கொஞ்சம் அரசியல் தெரிந்த வந்து இளைஞர் அத்தனை பேருமே அண்ணன் சீமானை தான் ஆதரிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவுடைய விஜய் சார்பில் இப்போ போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அவருக்கு வந்து என்னென்னா வந்து இளைஞருடைய ஆதரவு என்பது நான் கண்கூடாக என்னால் வந்து பார்க்க இயலவில்லை. ஏனென்றால் சென்னை போன்ற மிக அதிகமாக படித்த, அதுவும் அண்ணா நகர் போன்ற மிக வந்து ஒரு படிப்பறிவு அபோவ் ஆவரேஜ் மேல் உள்ள தொகுதி. அவை கண்மூடித்தனமாக ரசிகர் மனப்பான்மையோடு அங்கு அந்த இளைஞர்கள் இல்லை. அதுதான் வந்து தாவேக்காவுடைய பலவீனமாக நான் பார்க்குறேன். அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ வந்து கோகுலேந்திரா வந்து தனக்கு வந்து படிச்சவங்களா ரசிக மனநிலை இல்லைன்னு. ஆமா, அதிகம். நான் பெரும்பான்மையா சொல்றேன், விஜய் பின்னாடி எல்லாம் படிக்காதவங்க அப்படி சொல்லல, வரல அப்படி இல்லை. இதுல வந்து படித்தவர்கள் ரசிகர்கள் ஒண்ணுதான். அதுல படித்தவர்கள், அரசியல் அறிவு புரிதல் இல்லாதவர்கள், படிக்காதவர்கள் இருப்பாங்க, படித்தவர்கள் இருப்பாங்க. இப்போ பெருவாரியா படிக்காதவர்கள். படிக்காதவர்கள் மீன்ஸ் என்ன அர்த்தம் சொல்ல வந்தேன்னா, இப்போது படித்து கொண்டிருப்பவர்கள், இப்போ கல்லூரி மாணவன், ஏன்னா அவனுடைய இப்போ உள்ள அந்த வயசுல உள்ள அவனுடைய பெரிய ஆர்வம் சினிமா பார்ப்பதா இருக்கும். அவனுக்கு வாழ்க்கையின் பிற இன்னொரு பக்கம் தெரியவே தெரியாது. அந்த கல்லூரி மாணவனுடைய அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய ஹீரோவை வந்து வர்ஷிப் பண்ணுவான். அந்த மாதிரி உள்ள வந்து வாக்காளர் தவிர்த்து ஒரு கல்லூரி படிப்பு முடித்து வாழ்க்கை என்னென்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த இளைஞர்கள் கண்டிப்பாக அண்ணன் சீமானை தான் ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு வேணா நான் பல இடங்களில் என்னிடம் வந்து அந்த இளைஞர்கள் வந்து கை கொடுத்து சொல்லும்போதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த முறை கண்டிப்பாக அண்ணன் சீமானுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்கிறேன். ஆகவே இதை நான் வந்து பிரச்சார களத்திலே இன்னொரு மிக முக்கியமான விஷயம், வேறு எந்த அரசியல் கட்சியிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. நேற்று கூட நான் வந்து அந்த ரயில்வே காலனியில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு மிக சாதாரண, அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது, அதை கூட நான் பகிர தயாராக இருக்கேன். மிக சாதாரணமான ஒரு பெண்மணி, அந்த அம்மா வந்து தினக்கூலியாக கூட இருக்கலாம். அவர்கள் வேனை வந்து நிறுத்தி, என்னுடைய வண்டியை நிறுத்தி கொண்டு வந்து என் கையில் ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டாங்க. எனக்கு அது முதல்ல புரியல. அவங்க ஏதோ ஆதரவு தெரிவிக்க கை கொடுக்குறாங்களோன்னு சொல்லி தான் நான் வந்து கை கொடுக்குறேன். அந்த கை உள்ளே வந்து அந்த 500 ரூபா தாள் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நாம் தமிழருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த அம்மாவை பார்த்தா, அந்த அம்மா அதெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு வாரம் வந்து வேலை செஞ்சால் தான் 500 ரூபா அவங்களை சம்பாதிக்க முடியும். அதை கொடுத்தே தீர்வுன்றாங்க. நான் வாங்க தயங்கினேன் அவங்ககிட்ட. நான் திருப்பி கூட சொல்கிறேன், இல்லைம்மா வேணாம், வச்சுக்கிடுங்க, உங்கள் ஆதரவு மட்டும் கொடுங்க, உங்களுடைய வாக்கு கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கண்ணே. இல்லை, இதை நான் என்னுடைய வந்து பங்களிப்பு, இதை நான் கொடுத்தே தீருவேன், நீங்கள் வாங்கிடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அதன் பிறகுதான் நான் வாங்கினேன். இந்த மாதிரியான காட்சிகள் வந்து தமிழகம் முழுக்க நாம் தமிழருக்கு எந்த அரசியல் கட்சியில உலகத்தில் எந்த அரசியல் கட்சி நடக்காதுங்க. தேர்தல் ஆணையம், அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அதிகாரி சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். இவர்கள் இவ்வளோ கிளவராக வந்து வேலை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா வேட்பாளர் கொடுத்தாதான் சட்டவிரோதம், வேட்பாளருக்கு வாக்காளர் கொடுத்தாலும் சட்டவிரோதம் கிடையாது. இப்படி கிளவராக வேலை பண்ணுறாங்க. ஆனால் அது எங்களோட நோக்கம் இல்லை, நாம அப்படின்னு வாங்கலாம். அவங்களா விருப்பப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மிக இன்னொரு உதாரணம், அதாவது சென்னையினுடைய என்எஸ்கே நகர் பகுதியில், அதில் நான் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு தள்ளு வண்டியில் சிப்ஸ் வியாபாரம் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் கணிப்புக்கே விடுறேன், எவ்வளோ சம்பாதிப்பார் அவர்?
வண்டி நிறுத்தி என்னை வந்து மறித்து அவர் ஒரு 500 ரூபா கொடுத்தாரு. நான் அவர்கிட்டயும் சொல்கிறேன், இது எதுக்குங்க வேணாம் வைங்க அப்படின்னு. இல்லை நான் வந்து கடந்த தேர்தலையும் நான் நாம் தமிழர் கட்சிக்கு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், அதனால் இந்த தடவை நல்ல காலம் உங்களை வழியில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வண்டியில் அந்த சின்ன பெட்டியிலேருந்து 500 ரூபா எடுத்து கொடுத்தார். இப்படி மக்களுடைய, அதாவது உண்மையான தமிழர்கள், தமிழ் உணர்வோடு வாழக்கூடிய மக்களுடைய பெரும் ஆதரவு எனக்கு இருக்குது. மக்கள்கிட்ட அந்த ஒரு சிந்தனை அளவில் ஒரு கிளர்ச்சி எண்ணம் மிகப்பெரிய எழுச்சி இருக்கு. ஏன்னா 21ல் நான் பிரச்சாரம் பண்ணும்போது துண்டறிக்கை கொடுக்கும்போது அந்த அளவுக்கு வந்து என்னன்னா அவங்க கருத்தை சொல்ல மாட்டாங்க, ஒரு எழுச்சி இருக்காது, அமைதியாக வாங்கிப்பாங்க, சரிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை நான் கொடுக்குறேன், அவங்க தன்னுடைய கருத்து சொல்றாங்க, இல்லை அவர் பேசுறது நல்லா இருக்கு, அவர் சொல்றதெல்லாம் நல்லா தான் பேசுறாரு, அவருக்கு வந்து இந்த முறை இந்த கண்டிப்பாக நான் வாய்ப்பு தரோம், இவங்களை வந்து பல முறை பார்த்தாச்சு, இந்த முறை கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொன்னாங்க. தங்களுக்கு கருத்துக்களே அதை இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அப்போ எங்கள் மீது வந்து ஒரு பெரிய, நாங்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அப்படின்றத மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அதுதான் இப்போ போட்டியிலே நாங்கள் முதல்லலாம் அவங்க என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்து கவுன்சிலரோட இல்லை, இவங்கெல்லாம் இது வந்து ஆட்சிக்கு வந்து ஆசைப்படலாம்னு. இப்போ அந்த அடுத்த கட்டத்துக்கு மக்கள் என்னன்னா, இவர்களும் திமுக அதிமுக மாதிரி நாம் தமிழர் கட்சியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றதான் மக்களுடைய எழுச்சியாக நான் பார்க்குறேன். மக்கள் இவ்வளோ ஆதரவாக உங்களுக்கு வந்து அவர்களே பணம் அளவு, அதாவது வேற எங்கேயும் காண கிடைக்காத காட்சிகள் இதெல்லாமே, மற்றவங்களாம் குறி வச்சு அந்த கடைசி 3 நாட்கள் பணத்தை அள்ளி இறைக்கிறது காத்திருக்க சூழலில் உங்களுக்கு இவ்வளோ மக்கள் நம்பிக்கையாக வந்து பணம் கொடுக்குறாங்கல்ல, இந்த நம்பிக்கை வந்து உங்களை வந்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அந்த அண்ணா நகர் தொகுதியில் இருக்கா? ஏன்னா அண்ணா நகர் தொகுதி ஏன் அப்படி கேட்குறேன்னா, அண்ணா நகர் தொகுதி குறிப்பாக கொஞ்சம் பெரும்பான்மை வந்து பிறமொழியினர் அதிகம் இருக்கிற பகுதியாகவும் கூட இருக்குது. இப்போ நாம் தமிழருடைய கருத்தியலை வந்து அங்கே ஏற்றுக்கிறதுக்கான சூழல் இருக்கா? நீங்கள் அடித்தட்டு மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு கருத்து என்னென்னா, அண்ணா நகர் தொகுதி என்பது நீங்கள் சொன்ன மாதிரி பிறமொழியாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி தான். ஆனால் என்னுடைய முழு கவனமும் என்னுடைய பிரச்சார யுக்தியுமே மிக அதிகமாக தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தான் நான் வந்து பிரச்சாரமே மேற்கொள்கிறோம். அதாவது என்னென்னா, தானப்பிள்ளை சத்திரம் சொல்லக்கூடிய டிவி சத்திரம், அம்ஜிகரை, எம்எம்டி காலனி, சூளைமேடு, அப்புறம் வந்து என்எஸ்கே நகர் என்று சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து மிக அதிகமாக தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி தான். நீங்கள் சொல்வது போல் வந்து சில பகுதிகள் வந்து உண்டு, அது வந்து என்னென்னா அது ரொம்ப குறைவான பகுதி தான், வந்து அதில் தான் செல்வந்தர்களும். இல்லை, இப்போ நீங்கள் அவர்களையும் எல்லாரையும் சேர்த்துதான், நாங்கள் பிரிக்கவே இல்லை, நான் பிரிக்கவே இல்லை. அவர்களையும் நீங்கள் வந்து உள்வாங்க அல்லது உங்களுக்கு வசியப்படுத்தக்கூடிய வேலை தான் நீங்கள் அதுதான் சொல்கிறேன். நான் பொதுவானவனாக தான் நாங்கள் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். என்னுடைய அதிகபட்ச கவனம் இந்த பகுதிகளே, ஏன்னா நெருக்கடியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் இவை. ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணா நகர்னாலே எல்லாம் நம்ம வெளியில் என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப செல்வந்தர்கள் வாழக்கூடிய வந்து தொகுதி நினைக்கிறேன். அப்படி கிடையாது. 85% மக்கள் மத்திய தர மற்றும் வறுமை கோட்டு கீழே சாதாரண வாழக்கூடிய மக்கள் தான். அந்த மக்கள் தான் வந்து அதிகமாக அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க யார் வந்து அடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற. அந்த நான் சொல்லக்கூடிய மிச்ச சொச்ச அந்த 15%த்தில் 5% கூட வாக்கு செலுத்த வரமாட்டாங்க. அந்த பகுதிகளில் பெரும்பாலும் நாங்கள் மட்டும் இல்லை, எந்த அரசியல் கட்சியும் வந்து பிரச்சாரத்தையே மேற்கொள்ளாது. ஏன்னா அங்கே நீங்கள் பிரச்சாரத்துக்கு போனீங்கன்னா அந்த தெருவில் 10 பங்களா இருக்கும், இப்போ வந்து 7 வாட்ச்மேன் இருப்பான், அவனை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணால் அது நேர விரையும், பண விரையும். ஆனால் அவனுக்கு தான் வந்து ஏதாவது பிரச்சனை உடனே வந்து அதிகாரம் வந்து வேலை அவங்க வாக்கு செலுத்தும் வரமாட்டாங்க. எந்த பொதுவான வந்து நிகழ்ச்சிக்கோ இல்லை பொதுவான பிரச்சனைக்கோ குரல் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு முதல் உடனே ரோடு அங்கதான் போடுவீங்க, உடனடியா பார்க் அங்கதான் கட்டுவீங்க. அதிகமா ஆங்கில பத்திரிகைல அவங்க நிறைய செல்வா கூட இருப்பாங்க. நான் அதை ஒன்றும் வெளிப்படையா சொல்ல முடியல. எடிட்டர், ஆமா, உடனே எழுதுவாங்க, உடனே தலைமைச் செயலகத்துக்கு ஆள் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு தெருவில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு குழு கொண்டு போய் மனு கொடுக்க போறோம் வாங்கினா வரமாட்டாங்க. அவர்கள் வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தி இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த 85% மக்கள் தான் வந்து தீர்மானிக்கிறாங்க. அதிலும் பெரும்பான்மையான வசிக்கக்கூடிய தமிழர்கள், பிறமொழியாளர்களும் இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுடைய வந்து வாக்கு என்பது வந்து தீர்மானிக்காது. ஆகவே என்னுடைய கவனம், என்னுடைய பிரச்சார யுக்திகள் எல்லாமே வந்து இந்த மக்களிடையே என்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பது தான். நான் சேர்த்திருக்கிறேன். ஏனென்றால் நான் 2வது முறையாக போட்டியிருக்கிறேன். நான் அறிமுகமானவன். இப்போது போட்டியிடக்கூடிய கோகுலேந்திரா அமைச்சராக இருந்தாலும் அந்த தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை அப்படின்ற பெரிய ஆதங்கத்தை நான் உணர்கிறேன். ஆகவே அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்,
மற்றவங்க நினைக்கலாம் இது வந்து ஒரு அதிகபட்சமான நம்பிக்கையோடு இருக்கிறார் அப்படின்னு. அப்படி இல்லை. நான் களத்தில் உள்ள நிலவரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், மிக வேகமாக வெற்றியை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஒரு முன்னாள் இடதுசாரி, இன்னாலும் இடதுசாரி எல்லா காலத்துலேயும் இடதுசாரி தான். சிபிஐ அமைப்பில் இருந்த ஒருவர். இப்போ இடதுசாரி இயக்கங்கள் இந்த திமுக அரசுக்கு வந்து கூட்டணியில் சேர்றாங்க. அதுக்கப்புறம் அதன் மூலமாக அதிகாரத்தை பிடிக்குது திமுக. அந்த அதிகாரத்தை பிடித்த உடனே இவர்கள் எதிர்நிலை எடுப்பதுக்கு பதிலாக திரும்ப அந்த கட்சிக்கு ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறதையே முழு நேரம் வேலையாக வச்சுருக்காங்க. இப்போது இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்தப்போ கூட வீரபாண்டியன் தோழர் வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குங்கிற மாதிரி தான் வந்து ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இடதுசாரிகளுடைய இந்த நிலைக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த படுமோசமான நிலைக்கு இடதுசாரிகள் போவார்கள் என்று நான் கனவுல கூட நினைக்கல. ஏனென்றால் சிபிஐயினுடைய மிகப்பெரிய ஆதரவாளனாக இருந்தவன் நான். ஐயா நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை தான், அவருடைய வாழ்க்கை பாடம் தான் நான் முன்னோடியாக வச்சிருக்கேன். அவரை மாதிரியான ஒரு அரசியல் வாழ்க்கை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, என் சமகாலத்தில் சிபிஐயில் ஆதரவாளர் இருந்த அத்தனை பேருமே வந்து அந்த கருத்தோடு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் இந்த கடந்த 15 ஆண்டு காலமாக 2 கட்சிகளுமே மிக உயர்ந்த ஒரு தத்துவத்தை கொண்ட உலகளாவிய தத்துவத்தை கொண்ட கம்யூனிஸ்ட் கொள்கையை கொண்ட இந்த 2 கட்சிகளுமே, சிபிஐயும் சரி சிபிஎம்மும் சரி, வெறும் 5 சீட்டுக்காக 6 சீட்டுக்காக தொடர்ந்து திமுக கூட்டணியிலே அவர்கள் சொல்லுவது ஒரே காரணம், பாஜகவை, மதவாத பாஜகவை எதிர்க்கும் திறன் கொண்ட ஒரே கட்சி திமுக. அதனால் வேறு வழியின்றி நான் திமுகவுடன் பயணிக்கிறோம் அப்படின்றது. சரி, அது நீங்கள் நான் அதை வந்து ஓரளவு கூட வந்து ஒத்துக்கலாம்னு வச்சுக்கலாமே. அப்போது அந்த ஒரு காரணத்துக்காக அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க. தடுப்பதற்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் நீங்கள் தொடர்ந்து ஆதரிக்கிறீங்கன்ற பட்சத்தில் அவர்களுடைய, நான் இப்போது பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறேன் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதும், அவருடைய ஒவ்வொரு இமாலய ஊழல் குற்றச்சாட்டுக்கும், இமாலய ஊழலுக்கும் நீங்களும் பொறுப்பு. நீங்களும் இணைந்து தான் அந்த ஊழலை செய்தீர்கள் என்று தான் மக்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள், உங்களுடைய வாக்கை நீங்கள் செலுத்துகிறீர்கள், உங்கள் வாக்கை பெற்று அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறார்கள். ஆட்சி அமைத்த பிறகு நடைபெறுகிற ஊழலை நீங்கள் தடுக்க முயற்சி செய்வதில்லை, நடக்கிற சட்ட விதிமுறைகளை, சட்டத்துக்கு எதிரான செயல்களை தடுப்பதில்லை, தொடர்ந்து ஆதரிக்கிறீர்கள். அப்படி ஆதரிக்கும் போது திமுக என்னென்ன பொறுப்புகள் உண்டோ, திமுகவுக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அதே குற்றச்சாட்டு உங்கள் மீது உண்டுன்ற, நீங்கள் அதில் வந்து தப்பிக்க முடியாது. அது தனி அமைப்பு, அது தலைமை வேறு, எங்கள் தலைமை வேறு, நாங்கள் பொலிட் பியூரோ வச்சு இந்த காமெடி கதையெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் நம்ப தயாராக இல்லை. உங்களை பற்றி என்றைக்கு நீங்கள் 25 கோடி ரூபாய் திமுகவிடம் வாங்கினீர்களோ அன்றோடு உங்களுடைய தார்மீக உரிமை இழந்து விட்டிருக்கு. இந்த தேர்தலில் நீங்கள் மீண்டும் மீண்டும் போய் 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக உங்களுடைய ஒட்டுமொத்த தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள். ஆகவே நான் மீண்டும் மீண்டும் இந்த காம்ரேடுகளுக்கு சொல்வது, வேண்டுகோளாக வைப்பது, நீங்கள் தொடர்ந்து திமுகவை வந்து முட்டு கொடுப்பது மட்டும் நான் சொல்லவில்லை, அவர்கள் வேணாம் என்றால் கூட ஓடி போய் கட்டி பிடித்து நீங்கள் ஆதரவு கொடுப்பது. நீங்கள் பாஜக எதிர்ப்பு என்பது உங்களுக்கு ஒரு துரும்பு, அதாவது அது ஒரு போர்வை அப்படின்றதான் நான் வந்து மக்கள் ஆதரிக்கிறது. அதுக்கு ஒரு போர்வை. இந்த கைஸ் ஆஃப் அப்போசிங் பிஜேபி. நீங்கள் மீண்டும் மீண்டும் திமுகவுடைய அனைத்து தவறுகளுக்கும் துணை போறீங்க, திமுக ஊழலுக்கு துணை போறீங்க, திமுகவுடைய அத்தனை சட்டவிரோத செயல்களுக்கும் துணை போறீங்க. அப்போ நீங்கள் செய்ததாக தான் மக்கள் பார்க்கணும். திமுக செய்தது மட்டுமல்ல, நீங்களும் உடந்தை, ஈக்குவலா உங்களுக்கு பொறுப்பு உண்டு அப்படின்னு தான் மக்கள் பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஐயா நீங்கள் சொன்னீங்க, ஒரு வீரபாண்டியன் அவர்கள் எனக்கு தெரியும், மிக நீண்ட காலமாக வந்து அந்த கம்யூனிஸ்ட் பாதையில் பயணிப்பவர், ஐயா நல்லக்கண்ணுவிடம் வந்து பாடம் பெற்றவர், சி மகேந்திரனுக்கு வந்து அவருடைய பாதையில் தான் வந்தவர். ஆனால் கால சூழ்நிலை, தோழர் வந்து வீரபாண்டியன் அவர்களே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது என்று சொல்லுவதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு இவர்கள் வந்து பணிந்து போகிறார்கள் திமுகவினுடைய. அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்க, வந்து அடிமை என்று கூட நான் சொல்லலை, அடிமைக்கு அடிமையாக இருப்பது வந்து அந்த தத்துவத்தை நீங்கள் வந்து கேவலப்படுத்துறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த தத்துவத்தையே கேவலப்படுத்துறீங்கன்னு தான் பார்க்குறேன். அல்ல, இவர்களுக்கு ஒரு பக்கம் இப்படி ஒரு இதுன்னா கட்சின்னா, திருமா அவர்களுக்கு வேற மாதிரி நடக்குது. அவர் கட்சியின் தலைவர், அவருக்கு இன்னும் ஒரு தொகுதி வாங்கிட்டாங்க, 8 தொகுதி வாங்கிட்டாங்க.
அவர் ஒரு தொகுதியே தேர்வு பண்ணி அதில் நிற்க போகிறேன்னுங்காரு. கடைசி நேரத்தில் அந்த தொகுதியில் நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு இல்ல என்ன அவரு திரும்ப வந்து ஆரம்பம் முதலே வந்து மிக தீவிரமா வந்து திமுக கூட்டணியில எவ்வளவு அவர் வந்து அவர் மீது நெருக்கடி கொடுக்கப்பட்டாலும் விடாமல் அவர் சொல்வதும் இதுதான். சனாதனத்தை எதிர்ப்போம், மதவாத சக்திகளை அனுமதிக்கூடாது தமிழ்நாட்டில், அதுக்காக நாங்கள் ஓரணியில் நிற்கிறோம். ம். இதே நான் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மீதும் சிபிஐ மீது வைத்த அதே குற்றச்சாட்டு தான் திருமா மீதும் வைக்க வேண்டிய சூழ்நிலை. ம். அவரும் பொறுப்பு தான். ம். அவர் நான் வந்து இவங்களுடைய அது அந்த ஏனென்றால் கூட்டணி ஆட்சி அல்ல, ம். திமுக தனியாக ஆட்சி நடத்துறது நான் பொறுப்பல்லன்னு சொன்னால் இது மக்களை ஏமாற்றும் வேலை. ம். அப்படி பொறுப்பல்லன்னு சொல்கிறீங்களே, அப்போ தட்டி கேட்டு வெளியில் வந்திருக்கணும். ம். நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் போராடி இருந்தால் மக்கள் உங்களை நம்பியிருப்பாங்க. வெளியே வந்து நடுத்தரில் தான் நிற்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க. ஓட்டு போடுறதில்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருப்போம், நான் திமுக கூட்டணி வாழ வைக்கும், திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு அமர வைக்கணும், அந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க. சரிதான். நீங்கள் 90ல் ஆரம்பிக்கும் போது உங்கள் நோக்கம் என்னங்க சொல்லுங்க? திமுக ஆயுள் முழுக்க திமுக கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. உங்கள் நோக்கம் என்ன? அந்த நோக்கம் இப்போ நிறைவேறிச்சா? உங்களால் நீங்கள் ஒரு வந்து தனியாக ஒரு முடிவெடுத்து காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டியிடுவேன்னு சொன்ன அடுத்த 48 மணி நேரத்தை உங்களால் அந்த செயல்படுத்த முடியலையே. அடங்குமறு அத்துமீறு இது அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ? இதுக்கு வந்து இல்லை, இதை ஏன் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்க கூடாது? அவர் வந்து எப்படி திரும்ப அவர்களை வந்து பிரதமராக்குவதற்காக திமுக முயற்சி பண்ணுகிறது. அவர் நீங்க சட்டமன்ற நீங்க வேற மாதிரி என்னோட வாயை கலர பாக்குறீங்க. நான் அப்புறம் வேற சட்டமன்றத்துக்கு வந்து கஷ்டப்பட எனக்கு அவர் மேல நிறைய மரியாதை உண்டு. சட்டமன்றத்துக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது தெரியுமா? அதான் சொல்றேன், நாடாளுமன்றத்துக்கு போய் அவர் பிரதமர் ஆகணும் அப்படின்னு ஒரு நல்ல இடத்துல செஞ்சிருக்காங்க. அதனுடைய நிர்வாகிகள் பல பேர் எனக்கு ரொம்ப உற்ற தோழர்கள் என்ன. அதனால வந்து நான் இதுக்கு மேல வந்து ஏன்னா அவர் மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அதனால அதை பத்தி நான் பேசுறேன். ஏன்னா அவருக்குள்ள இந்த நெருக்கடியை நான் வந்து ரொம்ப வேதனையா பாக்குறேன். சரி 8 சீட்டு வாங்கிட்டாருங்க, 8 சீட்ல யாரு வந்து வேட்பாளர் அவர் முடிவு பண்ணிக்கலாங்க. அவர் நிக்கலாம், வேற யாரும் கொடுக்கலாம். அவரே நிக்க கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்கன்னா அப்ப நீங்க அது ஒரு கட்டம். அவர் கட்சி வேட்பாளர் தன் கட்சி அந்த தலைமையிடம் தனக்கான தொகுதியை கேட்கறதுக்கு மேல திமுக விட்ட கேக்குது. அது குற்றச்சாட்டும் இருக்கு. அது இன்னொரு காமெடி. அப்ப பாருங்க, அப்ப அந்த வேட்பாளர் அப்ப அந்த கட்சியை யார் வச்சிருக்கா? அப்போ முடிவெடுக்கிறது வந்து தலைமை யாரு? திருமா இல்ல, அறிவாலயம் சொல்லி அவர் முடிவு பண்றாரு. இதுவே மிகப்பெரிய வந்து மோசமான விஷயம். இது வந்து ஏன்னா இதன் பிறகும் சுதாரிக்கவில்லை என்றால் அவருக்கு வந்து எனக்கு தெரியும் பெரும் சரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு. இன்னும் வாய்ப்பு வரலையாப்பா? மே 4ஆம் தேதி 4 மணிக்கு தெரிஞ்சிடும். நீங்க சொல்ற அந்த விஷயம் மே 4 மணிக்கு வந்து தெளிவாயிடும். அப்புறம் உங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க வந்து திமுகவை விமர்சிப்பதில்லை, விஜயை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஏன் அதாவது விஜய் வந்து உங்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல, உங்களை பத்தி எங்கேயுமே பேசவில்லை, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமான போட்டியாகத்தானே இருந்திருக்கணும். ஏன் நீங்க வந்து விஜய் பின்னாடி போறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. விஜய் வந்து என்னன்னா கொள்கை ரீதியாக தான் எதிர்க்கிறோம். விஜயை நம்ம வந்து எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து தப்பிதமாக புரிந்து கொண்டு தேசிய அதாவது திராவிடம் ஒரு கண், தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னதே மிகப்பெரிய அபத்தம். நம்ம அதில் தான் வந்து அவர் எதிர்க்க ஆரம்பிக்கிறோம். அவர் தமிழ் தேசிய அரசியல் வந்து பேசுவார்ன்ற கட்சி ஆரம்பித்த முன்பு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால தான் அண்ணா அவரை ஆதரிச்சாரு. அதற்கான ஒரு சந்திப்பு நடந்தது, பல்வேறு வந்து ஆலோசனை வழங்கினார். ஆனால் அவருடைய ஆலோசகர்கள் அவரும் வந்து அவர் அரசியல் தெளிவும் கிடையாது. அவர் மீண்டும் மீண்டும் போய் வந்து அந்த திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொன்னது, அப்புறம் அந்த தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னது அவருடைய அறியாமையை தான் காட்டுது. அந்த அடிப்படையில் கொள்கை ரீதியாக தான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்கள் இப்போ கேட்குறீங்க ஏன் திமுக எதிர்க்கலன்னு யார் சொன்னது? மிக தீவிரமாக இப்போது கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் வந்து அண்ணன் பேசிட்டு வர்றாரு. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க வந்து திமுக வந்து இப்போது விஜய் என்ன சொல்கிறாருன்னா திமுக எனக்கு தான் போட்டின்றதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திமுக என்ன சொல்லுது? என்னைக்காவது வந்து ஆமாம் எங்களுக்கும் விஜய்க்கும் போட்டின்னு சொல்லுது? இல்லை, அவர்கள் வழக்கம் போல எங்களுக்கும் அதிமுக போட்டி தான் சொல்றாங்க. அல்ல அவங்க அதிமுக இல்லை,
என்டிஏ கூட்டணி அப்படின்னு அப்படி போயிடுறாங்க. திமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் வந்து தனக்குத்தானே வந்து தானே வந்து மாப்பிள்ளைன்ற மாதிரி உள்ள பூந்து எனக்கும் திமுக போட்டி எனக்கும் திமுக போட்டின்னு சொல்றதை தவிர உண்மை கள நிலவரம் அது கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம், திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டியா இல்லையா? கண்டிப்பா திமுக, அதாவது இதுல வந்து இந்த மும்முனை போட்டியா தான் நான் பாக்குறேன். மும்முனை போட்டியில திமுக அதிமுக நாம் தமிழர் மட்டும்தான் வந்து களத்துல வந்து இப்ப வந்து நிக்கிறாங்க. நீங்க சொல்லலாம் என்ன லட்சக்கணக்கில் கூட்டம் வருது, இவர் என்ன இப்படி காமெடியா பேசிட்டு இருக்காரு மும்முனை போட்டின்னு. அந்த கூட்டங்கள் என்றுக்குமே வந்து வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. 30 ஆண்டு காலம் நீங்கள் கதாநாயகர் இருந்தீர்கள், பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்துருக்கீர்கள். உங்களை பார்ப்பதற்கு கூட்டம் வரதான் செய்யும். நாளைக்கு அஜித் வரட்டும், மே 1 அஜித்தோட பிறந்தநாள், அஜித் அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடட்டும், நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அஜித் வந்து இறங்கட்டும், இதை விட 2 மணி கூட்டம் வருதா இல்லைன்னு பாருங்க. விஜய் விட அஜித் வரும் வரும். ஏனென்றால் அவரும் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் சமகாலத்திலே வந்து அதே கதாநாயகன் நடித்தவர். இந்த வாக்குகளை அந்த ரசிகர்களுடைய வந்து வாக்குகளை அந்த அவருடைய வாக்குகளாக மாற்றும் திறனே அடிப்படை கட்டமைப்போ இவர் கிடையாது. அதை நான் கண்கூட பார்க்கிறேன். கட்டமைப்பே கிடையாது. அவர் வந்தா கூட்டம் வருது, சரி, அதன் பிறகு உள்ள யாராவது ஒரு தலைவர் கூட்டம் வருவான், வராது. ஒரே ஒரு நபர் விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம். அந்த கூட்டம் வாக்குகளை மாற்றக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு கட்டமைப்பும் கிடையாது. இந்த சூழ்நிலையில நான் அந்த திமுக போட்டி எனக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லுது. இன்னொரு இந்த காமெடி இன்னொரு 10 நாள் நம்ம சகிச்சு தான் ஆகணும். 23 வரைக்கும் வேற வழி இல்லை. ஆனால் களம் வேற மாதிரி இருக்கு. நான் இதை என்னென்னா திருப்பி சொல்கிறேன், மே 4 4 மணிக்கு உங்களுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சு போகும். விஜய் என்ற மாயபிம்பம் கண்டிப்பாக அன்று வந்து உடைந்து விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு எப்படி இருக்கு? இந்த பணம் இதுகளை உண்மையிலே தடுக்கிறாங்களா இல்லை தடுக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா? தடுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. சும்மா வந்து ரோட்ல நின்று போற வரவனை மட்டும் வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடைசி 3 நாளில் பணம் கொடுக்க போறாங்க. 2 கட்சியும் சேர்ந்து கொடுப்பதற்கான அனைத்து சில வேலைகளும் நடப்பதாக எனக்கும் சில தகவல் வருது. ஆனால் இவர்கள் அதை தடுப்பதற்கு எந்த விதமான முன்னேற்பாடும் கிடையாது. தகவல் கொடுத்தா கூட, நான் சென்ற தேர்தலே நான் பார்த்துட்டேன், தகவல் கொடுத்தா கூட மக்கள் வாங்குற மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா இல்ல, மக்கள் அப்படி சொல்ல முடியாது. நீங்க மக்களை குறை சொல்லாதீங்க. ஏங்க, ஒரு ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஏழ்மையை பயன்படுத்துறது உங்க தப்புங்க. அந்த இனி ஏன் ஏழ்மையா இருக்கிறேன்னு சொல்லி அவனை போய் நீ கேள்வியா கேட்பீங்க, அவனை வச்சிருக்கிறது உங்க தப்பு. அப்படி ஒரு சூழ்நிலை பயன்படுத்துறீங்க. 2 அரசியல் கட்சியுமே அந்த ஏழ்மையை பயன்படுத்துது. தொடர்ந்து அவங்க கிட்ட வந்து பணம் கொடுக்குறவங்க. ஆனால் இந்த முறை என்னன்னா மக்கள் மிக தெளிவா இருக்காங்க. அந்த பணம் வந்து ஊழல் பணம், நம்ம கிட்ட திருடப்பட்ட பணம். அந்த பணம் வாங்கிக்கலாம். ஆனால் நம்மளுடைய மனத்தை முன்னாடியில் பணம் வாங்கினா அதுக்கு அதே மாதிரி ஓட்டு போடுவாங்க. ஐயோ வாங்கிட்டோமே. இப்போ அப்படி கிடையாது. அது தெளிவு வந்திருக்கு. வாங்குவோம், நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்றது. ஆகவே இவர்கள் தடுப்பதற்கு எந்த முயற்சி இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் எந்த ஒரு வந்து இந்த முறை கண்டிப்பாக தடுப்போம், இதற்காக இவ்வளோ திட்டமிட்டிருக்கோம், இப்படியான சிறப்பு ஏற்பாடு இருக்கு, எதுவுமே சொல்லலையே. வழக்கம் போல பாருங்க, அந்த 1 மணி நேரத்தில் இவங்களுக்கு தகவல் சொல்லி புகார் கொடுத்து இவங்க 1 மணி நேரத்தில் அந்த டீம் வந்து ஸ்குவாட் வந்து இறங்குறதுக்குள்ள இவங்க வந்து 10 தெரு இல்லை 20 தெருவில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.